வணக்கம் நேயர்களே, இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக. நிகழ்ச்சியிலே இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியிலே தினம்தோறும் நல்ல பல விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அது உங்களை வந்து சேரும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி கதைக்கப் போகிறோம் என்றால், இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு பேசு பொருளாக வந்திருக்கிறது என்னவென்றால், இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பலதரப்பட்ட விடயங்கள் பரவி கொண்டிருக்கிறது. அது நோய்களாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விஷக்கிருமிகளாக இருக்கலாம், அது நெலிக்காய்ச்சல் கிருமிகளை கூறுகிறோம். அப்படியானதெல்லாம் பரவி கொண்டிருக்கும் போது தேவையற்ற பல ஆணிகளுடைய கருத்துக்கள் அது என்று சமூகத்தில் இன்றைக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. தினம்தோறும் பாக்டீரியா எலிக்காய்ச்சலை பரப்பக்கூடிய கிருமிகளை வச்சிருக்கிறோம். அப்படியானவை எல்லாம் இருக்கும்போது இன்றைக்கு கண்டென்ட் என்பது குறைவே இல்லாமல் இருக்கும்போது எங்களுடைய தலைப்பு பகுதி சுவாரஸ்யமாக ஓடிக்கொண்டுதான் இருக்க போகுது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் முக்கியமான விடயத்தை கதைக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு வடமாகாணம், குறிப்பாக யாழ்ப்பாண பகுதி இந்த எலிக்காய்ச்சல் தொற்று அதிகரித்துக் கொண்டு செல்கின்ற நிலையில் தினம்தோறும் நோயாளர்கள் இனங்காணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மீண்டும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு எங்களுடைய காற்றினுடைய தரம் என்பது மிக மோசமான அளவிலே மாசடைந்து இருக்கிறது. சிவப்பு எச்சரிக்கையை நெருங்கும் அளவிற்கு வந்திருக்கிறது. இதே நேரம் நேற்று சுகாதார திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் காற்றினுடைய மாசடையும் வீதம் என்பது மிக அதிக அளவிலே அதிகரித்திருக்கிறது. அது ஒரு ஏற்கக்கூடிய நிலையை தாண்டி சிவப்பு எச்சரிக்கையை நெருங்கிவிட்டது என்று கூறுகிறார்கள். எனவே யாழ்ப்பாணத்திலே இந்த சுவாச பிரச்சனைகள், சுவாச நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளும்படியும் கூறுகிறார்கள். எனவே இதுக்கு ஏற்றது போல் நாங்கள் விழிப்புணர்வாக செயற்பட வேண்டிய கடமை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்திலேயே கூறியது போல இந்த காற்றினுடைய மாசு வீதம் என்பது ஏற்கனவே அதிகரித்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே அது இன்னும் அதிகரித்திருக்கு. இந்த மழை பனிமூட்டமான சூழ்நிலையின் போதும் அவர்கள் கூறுவது மதியத்துக்கு பிறகுதான் அந்த வளிமண்டலவியல் அல்லது காற்று மாசு வீதம் என்பது ஓரளவு சமநிலை அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வருகிறது. அந்த வெயில் பரவ தொடங்கும் மட்டும். எனவே நீங்கள் அதிகாலையிலே வேலைகளுக்கு செல்பவர்கள், அதிகாலையிலே பாடசாலைகளுக்கு பிள்ளைகள், பாடசாலை விடுமுறை காலங்கள் பாடசாலைக்கு முதலே டியூஷன்களுக்கு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போறார்கள் எல்லாம் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனால் வாகனங்களில், அதுவும் இந்த அடைக்கப்பட்ட வாகனங்கள் என்றால் பரவாயில்லை, மோட்டார் சைக்கிள், ஆட்டோக்களில் போகக்கூடியவர்களுக்கு அந்த காற்றினுடைய சுழற்சி அல்லது நான் ஹெல்மெட்டின் முன் கண்ணாடி இறக்கி விட்டாலும் அது சுழற்சியூடாக வேகமாக செல்லும் பொழுது மிக அதிகளவான காற்றை நாங்கள் சுவாசிக்க நேரிடும். அப்படி சுவாசிக்கும் பொழுது அது இலகுவாக எங்களுக்கு உள்ளே சென்று விடும். எனவே நாங்கள் கூறிய அண்மையில் கூட ஒரு ஆய்வாளர் கூறியிருந்தார், யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு தண்ணீரை காசு கொடுத்து வாங்குவது போல, பலதரப்பட்ட பொருட்களை காசு கொடுத்து வாங்குவதை போல யாழ்ப்பாணத்திலே சுவாசிக்க வேண்டிய காற்றையும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை உருவாகும் என்று கூறியிருந்தார். யாழ்ப்பாணத்தினுடைய சந்திகளில் பல இடங்களிலே ஆக்சிஜன் சிலிண்டர் பூட்டப்பட்டு மூச்சு பிரச்சனை வரும்பொழுது ஓடிப்போய் அதை பிடித்து விட்டு செல்லக்கூடிய நிலைமைக்கு யாழ்ப்பாணம் வெகு விரைவில் தள்ளப்படும். அந்த அளவுக்கு எங்களுடைய காற்றை நாங்கள் மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூட அண்மையில் ஆய்வாளர்கள் கூறியிருந்தார்கள். அது இப்பொழுது நிதர்சனமாக தொடங்கி இருக்கிறது. எனவே மக்கள் வெளிப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. நாங்கள் தான் இந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் தான் இதற்குள் தத்தளிக்கவும் போகிறோம். எனவே மீண்டும் எங்களை வெளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காற்று மாசு என்பது ஒரு இன்றியமையாத விடயம். மற்ற பிரச்சனைகளை நாங்கள் தடுப்புகளை போட்டு தடுத்துக் கொள்ளலாம். ஆனால் காற்று என்பது நாங்கள் காற்று சுவாசிக்காமல் இருக்க, காற்று மாசடைந்து விட்டு நாங்கள் சுவாசிக்காமல் இருக்கிறார் இருந்தால் நாங்கள் ஒரே அடியாக மாசடைய வேண்டியது. இப்படி இருக்கும்போது இந்த காற்று மாசிலிருந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த அதிகாலையிலே வேலைக்கு வருபவர்கள் என்ற மத்தியிலே சக தொகுப்பாளினி கார்த்தியானி நீங்கள் விடிகிற வேலைக்கு வரைக்கும் உங்கள் ஏதாவது புதுவிதமா உணர்ந்து கொள்றீங்களா? நீங்கள் இந்த காலத்துல உணர்ந்து கொள்வீங்க, அந்த சூழ்நிலை இருக்கிறீங்க இல்ல, அதை தாண்டி காற்று மாற்று ஏதாவது? இல்ல அப்படியெல்லாம் இல்லை. இப்ப நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் ஒப்பீட்டளவிலேயே யாழ் மாவட்டம் என்கின்ற பொழுது மன்னிக்கவும் காற்று மாசடைந்துதான் இருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில நாங்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கின்ற பொழுது மாஸ்க் அணிந்து செல்வதுதான் ஒரு சிறந்த வழி. இதை தவிர நீங்கள் கூறியது போன்றுதான் எங்களுடைய டான் தொலைக்காட்சியினுடைய கேளாக்கல்வி நிகழ்ச்சியில ஒரு பகுதியில குறிப்பிட்டிருந்தார்கள். என்னவென்று சொன்னால், இன்னும் 5 வருடங்களின் பின்னர் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் காற்றையும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நாங்கள் ஆக்சிஜன் சிலிண்டரோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் என்றவாறும் நாங்கள் எங்களுடைய இன்னும் ஒரு நிகழ்ச்சியில அது பற்றி பார்த்திருந்தோம். நாங்கள் இப்படி இருக்கக்குள்ள இந்த சுவாசம் தொடர்பான நோய்கள் என்பதும் இன்னும் ஒரு 2-3 வருடங்களின் பின்னர் யாழ் மாவட்டத்தில் அதிகரித்திடும். அதுவும் இந்த புற்றுநோய் தொடர்பாக அல்லது இப்ப மாரடைப்பு தொடர்பாக நாங்கள் அதிகரித்திருக்கிறார்கள். மாரடைப்பு நோயாளர்கள் அல்லது மாரடைப்பில் இறப்பவர்கள் இளம் வயதினர்கள் என்ற அடிப்படையில் கூட அதிகரித்திருக்கிறார்கள் என்ற நிலை மாறி சுவாச நோய் தொடர்பாக சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை பல நோய்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கின்றது.
இப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த காற்று மாசு பற்றிய தகவல்கள்ல குறிப்பாக வடமாகாணத்துல யாழ் மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய பகுதி. அதுவும் யாழ் மாவட்டம் என்கின்ற பொழுது இலங்கையிலேயே அதிகளவான காற்று மாசடைந்திருக்கக்கூடிய பகுதியாக இந்த யாழ் மாவட்டம் இருக்கின்றது என்பதுதான் இந்த தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அப்ப யாழ் மாவட்டத்தில் இருப்பவர்கள் வந்து குறிப்பாக இது தொடர்பான உங்களை பாதுகாத்துக் கொள்வது தொடர்பான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த காற்று மாசிற்கு அப்பால் யாழ் மாவட்டத்தில் சில பகுதிகளில் குவிந்திருக்கக்கூடிய குப்பைகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகையில் வடமாகாண ஆளுநர் வந்து குறிப்பிட்டிருந்தார் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவது தொடர்பான நடவடிக்கைகள் பற்றி. ஆனால் இவ்வளவு காலமும் அந்த குறிப்பிட்ட பகுதிகளை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். குப்பைகள் தொடர்ச்சியாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த காக்கைதீவு பகுதிகளை எல்லாம் பார்த்தால் அது வீதியா அல்லது குப்பை குவிக்கக்கூடிய ஒரு இடமா என்று கூட தெரியாத அளவிற்கு இருக்கின்றது. ஆக நாங்கள் இது தொடர்பான நடவடிக்கைகளை எல்லாம் தொடர்ச்சியாக எங்களுடைய வடமாகாண ஆளுநர் செயற்பாடுகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருமாக இருந்தால் நாங்கள் இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு காற்றை விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது அப்படி என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா இது இப்படி இருக்கும்போது இந்த குப்பை பிரச்சனை என்பது யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதை நாங்கள் இன்னொரு தலைப்பு பகுதியிலே முழு நேர தலைப்பு பகுதியாகவும் கதைத்துக் கொள்வோம். அது நீண்ட பெரிய பிரச்சனை, பலதரப்பட்ட பிரதேசங்களுக்கு கூடிய பிரச்சனைகளை கதைக்க வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகளையும் ஒரு நாள் நாங்கள் கதைத்துக் கொள்வோம். அது நாளைக்காக கூட இருக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த காற்று மாசடைதல் என்று எடுத்துக்கிறோம். காற்று மாசடைதல் என்று வரும்பொழுது இன்றைக்கு சுகாதார திணைக்களம் கூறுவது போல் மதியத்துக்கு பிறகுதான் அந்த சூழல் அந்த காற்று மாசடைதல் ஓரளவு குறைந்து காற்று மாசு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வருகிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்பொழுது அதிகாலையிலே பிள்ளைகளை தனியார் நிலையங்களுக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள், அதிகாலையிலே பிள்ளைகளை வகுப்புகளுக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள், அதிகாலையிலே வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் முடிந்தளவு அதை தாமதமாக செல்ல முடியும் என்றால் ஒரு வெப்பநிலை சூழலுடைய வெப்பநிலை அதிகரித்த பிறகு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்வது சாலச் சிறந்ததாக இருக்கும். அப்படி நீங்கள் அதிகாலை வேலைகளிலே தான் புறப்பட வேண்டும் என்றால் தயவு செய்து உங்களுடைய முகக்கவசங்களை அணிந்து செல்லுங்கள். முகக்கவசம் என்பது மாஸ்க். நாங்கள் மீண்டும் கொரோனா காலத்துக்கு செல்ல போகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எனவே நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் கொரோனா இல்லை, அதற்கு மேல் தரப்பட்ட பல நோய்களையும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம், கொழும்பு, கண்டி, காலி இந்த மாவட்டங்களில் வாழக்கூடிய மக்கள், அதை தாண்டி கிளிநொச்சி வடமாகாணத்தின் மற்றொரு பகுதி கிளிநொச்சி இந்த மாவட்டங்களிலே வாழக்கூடிய மக்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வளமையாக இது கொழும்பு மாவட்டத்திலே பெருமளவிலே இந்த காற்று மாசு என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்தியாவுடைய தலைநகர் டில்லியிலே இந்த பிரச்சனை ஏற்பட்டு அங்கே இந்த காற்று மாசு என்பது பனிமூட்டம் போல காணப்படும், அந்த வீதிகளே தெரியாத அளவிற்கு. ஆனால் அது காற்றோட்டத்தின் வழியாக கொழும்பு நகரையும் கொழும்பு மாவட்டத்தையும் வந்து சென்று அங்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியது கடந்த காலங்களில் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கு அது யாழ்ப்பாணத்தை நோக்கி கூட நகர்ந்திருக்கிறது எனும் பொழுது இடையிலே இவ்வளவு மாவட்டங்கள் இருக்கும்போது யாழ்ப்பாணத்தில் இது திடீரென அதிகரிக்கிறது என்றால் அது இயற்கையை தாண்டி எங்களுடைய செயற்பாடுகளும் அந்த அளவுக்கு அதிகரித்து விட்டது. நாங்கள் இன்றைக்கு நகரமயமாக்குகிறோம் என்ற பெயரிலே கண்டகடியில் எல்லாத்தையும் கட்டி கண்ட வானங்கள் எல்லாத்தையும் ஓடி தள்ளி இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நகரை நாங்களே அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே பேசு பொருளாக இருக்கிறது. எனவே நாங்களே எதிர்வினை ஆற்றிவிட்டு அதனுடைய பலன்களை நாங்களே அனுபவிக்க போகிறோம் என்றால் இல்லை, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய அடுத்த தலைமுறைகள்லாம் அதை பெரிதும் அனுபவிக்க போகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எதையாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி சுவாச பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைகளை நாடுங்கள். அது சிறுவர்கள் குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்கள் மீது அதிக கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னால் முதியவர்களை அதிகாலை வழியிலே காலை வழிகளிலே இந்த வழியிலே அனுப்பாதீர்கள். அதே நேரம் முதியவர்களை முடிந்த அளவு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்றால் அவர்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இயல்பாகவே இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் இது குளிர்காலம் என்றபடியினால் இந்த சுவாச பிரச்சனைகள், இந்த சளி, முட்டு அப்படியான வருத்தங்களோடு இருக்கக்கூடியவர் உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அதை விட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக வைத்தியசாலையை நாடி அதற்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அண்மையிலே இந்த விடயம் எப்படி வெளியிலே வந்ததென்றால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்துடைய காற்றினுடைய நிலைமை என்பது மோசமாக இருக்கிறது, காற்று மாசடைந்து இருக்கிறது என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதற்கு பிறகு நீதிபதி உத்தரவின் பெயரிலே ஏற்பட்ட ஆராய்ச்சிகள் பரிசோதனைகளின் பெயரிலே தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துடைய காற்று வீதம் என்பது இவ்வளவு மாசடைந்து இருக்கிறது என்பது எங்கள் பலதரப்பட்ட பேருக்கும் தெரியல. நானே இன்றைக்கு காலையிலே வரும் பொழுதும் பயந்து வந்தேன். மோட்டர் சைக்கிள் வேகமாக வரைக்கும் அதிகாலையிலே நாங்கள் ஒரு 5:30 வருகிறோம் என்று அதிகாலையிலே வரும்பொழுது அவ்வளவு காற்று எங்களை வரும் சுவாசிக்கிற காற்றில் நாங்கள் அதிகாலையிலே வரும்பொழுது அந்த விஜய் சேதுபதி போன மாதிரி அந்த நல்ல பாட்டுகளை போட்டு இயற்கையை ரசித்து கொண்டு வருவோம் காத்தோட்டம். ஆனால் இன்றைக்கு அந்த காற்றை ரசிக்கவே பயமாக இருந்தது, காற்றை சுவாசிக்கவே பயமாக இருந்தது. ஏனென்றால் இன்றைக்கு காற்றினுடைய மாசு வீதம் இப்படி இருக்கும் எனும் பொழுது நாங்கள் எதையெல்லாம் ரசித்தோமோ அது எல்லாம் எங்களுக்கு வில்லனாக மாறிக்கொண்டிருக்கிறது. மழையை ரசித்தோம், மழை வில்லனாக மாறுகிறது. காற்றை ரசித்தோம், காற்று மாறுகிறது.
இன்று கடலை ரசித்துவோம், கடல் வில்லனாக மாறுகிறது. வெள்ளத்தில் விளையாடணும், வெள்ளமங்களுக்கு இன்றைக்கு வில்லனாக மாறுகிறது, இன்றைக்கு எலிக்காய்ச்சலாக மாறுகிறது. இப்படி புது புது நோய்கள், பலதரப்பட்ட நோய்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிற போது எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த காற்று மாசு வீதம் என்பது மிக கவனமாக நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லோருமே காற்றைத்தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்று நாங்கள் எல்லாம் இயற்கை எங்களுக்கு வில்லனாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணம் இயற்கைக்கு நாங்கள் வில்லனாக மாறி இருக்கிறோம். இயற்கை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ரஜினியினுடைய டயலாக் மாதிரிதான், நான் நல்லவனுக்கு நல்லவனா இருப்பேன், கெட்டவனுக்கு கெட்டவனா இருப்பேன் என்ற மாதிரி நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் இயற்கை எங்களுக்கு திருப்பி தந்து கொண்டிருக்கிறது. என்று நாங்கள் வெள்ள அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் வெள்ள வாய்க்காலில் கட்டிடங்களை கட்டியிருக்கிறோம். இன்று யாழ் மாவட்டத்திலோ அல்லது வடமாகாணத்திலோ இவ்வளவு வளி மாசு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் நாங்கள் தரித்திருக்கிறோம். உண்மையில் நாங்கள் எவ்வளவு பெரிய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது மின் கம்பங்களுக்காக மரங்களை தரித்த வரலாறுகள் எல்லாம் எங்கள் பிரதேசங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப இப்படி இருக்கக்குள்ள வளி மாசு என்பது இப்ப அதிகரித்திருக்கக்கூடிய இந்த வாகன பயன்பாடாக இருக்கட்டும், அல்ல தொழிற்சாலைகள் இருந்து வெளிவர கழிவுகளாக இருக்கட்டும், இப்படி பல தரப்பட்ட வகையில வளி மாசு என்பது இடம்பெற்று கொண்டுதான் இருக்குது. அதுவும் இந்தியாவுடைய தலைநகரம் அதிகம் வளி மாசுக்கு உள்ளானது என்று நாங்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல பல தகவல்களை பார்த்திருந்தோம். அப்ப இந்தியாவுக்கு அண்மையில் எங்களுடைய நாடு இருக்கிறதால இந்த வளி மாசு என்பது இலகுவாக எங்களுடைய நாட்டிலும் இடம்பெறக்கூடிய ஒன்று. அப்ப இலங்கையில் ஏற்படக்கூடிய வளி மாசுவிற்கு இந்தியா தான் காரணமாக சொன்னால் இல்லை, இலங்கையில் இருக்கிற நாங்களும் தான் காரணம். நாங்களும் கூட பலதரப்பட்ட வகையில வளி மாசுக்கு காரணமாகத்தான் இருக்கிறோம். குறிப்பாக இந்த குப்பைகளை சரியான முறையில் அகற்றாததாக இருக்கட்டும், அல்லது மரங்களை சரியான மரநடுகை என்று பல இடங்கள்ல மரநடுகை அப்படி என்று சொல்லிவிட்டு மரங்களை நடுகிறார்கள், புகைப்படங்களை எடுக்கிறார்கள், சமூக வலைத்தளங்கள்ல போடுறார்கள். ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் கன்சிஸ்டன்சி சொல்லக்கூடிய மாதிரி நட்ட மரத்தை சரியா வளர்த்தெடுக்கிறார்களா என்றால் இல்லை. அப்ப மரங்களை நடுவது வினைத்திறனானது அல்ல, அந்த நட்ட மரங்களை பாதுகாத்து பராமரித்து அதற்குரிய சரியான வகையில் அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதும் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இதையும் இந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அத்தோட இந்த அரசு அதிகாரிகள் இப்ப சமீப காலமாக முன்னெடுத்து வர்ற நடவடிக்கைகள் இந்த வடக்கு மாகாண ஆளுநரின் கீழ் முன்னெடுத்து வர்ற நடவடிக்கைகள் என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விடயங்களாக இருக்கின்றது. இன்று குப்பை கழிவுகளை பற்றி பேசியிருக்கிறார்கள், எங்களுடைய வளி மாசுகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். அது தொடர்பான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தால் இன்னும் கொஞ்சம் வினைத்திறனாக இருக்கும், மக்களும் பயன்பெறுவார்கள் என்பதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காலை வேளையில் தான் வழி அதிகம். நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்னவென்றால் மதிய வேளையில் தான் வழி மாசடைந்திருக்கும். ஏனென்று சொன்னால் வாகனங்கள் அதிகமாக அந்த நேரங்களில் சென்று வர்றதால வழி என்றது மாசடைந்திருக்கும். அதிகாலை வேளையில வழி மாசு இப்படி இருக்கின்றது என்பதே உண்மையில் புதிதாக அறிந்து கொண்ட ஒரு விடயம்தான். ஏலவே சொன்னது போன்று அதிகாலை வேளையில வேலைக்கு செல்வர்களாக இருக்கட்டும், வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், மாஸ்க் போட்டுக்கொண்டு போறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நிச்சயமா இது இப்படியாக இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த வாகன புகைகள் அதிகரிக்கக்கூடிய தொழிற்சாலை புகைகள் என்பது யாழ்ப்பாணத்தில் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ஒரு கொஞ்ச காலமாக இந்த கரியா புகையில் அடிச்சு தள்ளி கொண்டு போகக்கூடிய வாகனங்கள் குறைவாக இருந்தது. இன்றைக்கு மீண்டும் அவர்கள் தலை தூக்கி இருக்கிறது, ரோட்டால் செல்ல முடியாத நிலைமைக்கு இருக்கிறது. அது அவர்கள் மற்றவர்களை பற்றி சிந்திப்பதும் இல்லாமல், அதிலும் குறிப்பாக இந்த தனியார் பேருந்துகள் நிறைய, அது இந்த சின்னஞ்சினாலக்கூடிய இந்த மினி பஸ்ஸுகள் நிறைய புகை பரிசோதனை செய்கிறார்களா என்று தெரிய முடியாத அளவுக்கு ஒரு வாகனத்தை நாங்கள் ஓவர்டேக் பண்ணுவோம் வேண்டாம், அங்கால வாகனம் பெறதுலேயே இந்த வாகனம் ஆக்சிடேட் பண்ணிக்க வர அந்த புகையில இருந்து நாங்கள் ஓவர்டேக் பண்ண முடியாமல் திருப்பி பின்னுக்கு வரும். அது இப்போ நிறைய நான் அன்றைக்கு உண்மையிலேயே அது ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருந்தது. இங்கிருந்து பழை செல்லும் பொழுது ஒரு வெள்ளைச்சேட்டு போட்டு போடணும், அங்க போய் செய்யறதுக்கு அந்த வெள்ளச்சேட்டு கலர் மாறிட்டு அந்த புகை தூண்டியலாம். அப்ப நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், நாங்கள் எவ்வளவு புகையில் இதுகள் எங்கள் படியுது என்று. அது தோல் புற்றுநோய்களை உருவாக்கக்கூடியது, சுவாச புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய காரணிகளாக எல்லாம் இந்த வாகன புகைகள் இருக்கிறது. அண்மை காலங்களிலே இந்த நடவடிக்கைகள் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே அதிகரித்திருக்கிறது. புகை பரிசோதனைகள் வாகனங்களுக்கு நடக்கிறதா அல்லது ஒழுங்காக நடக்கிறதா, லஞ்ச ஊழலற்று நடக்கிறதா என்ற கேள்வி பலர் மத்தியிலும் ஒரு விசனமாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. அதை நாங்களும் அண்மை காலங்களிலே வீதிகளிலே கண்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய காரணியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே தகுந்த அதிகாரிகள் இந்த மாற்றத்துக்கான அரசாங்கத்திலே உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் வாகனங்கள் மூலம் நாங்கள் தினம்தோறும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே மீண்டும் மக்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலேயே வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால், தயவு செய்து இந்த வழி மாசடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே, இந்த மழைக்காலத்திலே, இந்த குளிரான இந்த சூழலிலே தயவு செய்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியா ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.